எனவே இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரிடம் உங்களுக்கு இனிமையான பகைமை நிலை மாறி நட்புறவு மேம்படக்கூடிய கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி திருநாள் திங்கட்கிழமை நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலம் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் தீபாவளி திருநாள். நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. மேலும் எனது இனிய உளமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அனைவருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி தீபாவளி டே நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிமையான உளம் கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான இருளான நிலைகள் விலகி உங்களது வாழ்வில் ஒளி கிடைத்து புத்துணர்வு பெற இன்றைய தினம் முதல் நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், வறுமை, கல்லாமை போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் உங்களை விட்டு, இருளான விஷயங்கள் உங்களை விட்டு விலகி உங்களது வாழ்வில் ஒளி பெருகி வாழ்வில் சிறந்த நிலையை அடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இனிய உளமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்று முதல் புதிதாக நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. மனசார கூட நான் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன், நான் உண்டு, எனது உழைப்பு உண்டு என்று, எனது உழைப்பால் உயர நான் முயற்சி செய்வேன் என்று அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்ள நான் இன்றைய தினம் முதல் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல், மற்றவர்களை துன்புறுத்தாமல் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேற துடிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 24ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை தினங்க. கூடவே இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே ராசிதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளாருங்க. இது எல்லாமே சேர்ந்து சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பகைமையை எல்லாம் நட்புறவாக மாறக்கூடிய ஒரு யோகத்தை மாற்றி தருதுங்க. விரோதங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் மிகச்சிறந்த வகையில் உங்களது குடும்பத்தில் சில புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு ஏற்ற நாள் இன்றைய தினம். அப்படி நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பெரிய வெற்றியாக அமைந்து கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் தேடி உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களது காரியங்களில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக சிறப்பான புதிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான வெற்றிகளை தரும். மாலையில் எதிர்பாராத சில ரொமான்டிக் உணர்வுகள் மனதில் குடிகொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவருடன் உங்களுக்கு இனிமையான காதல் வாழ்க்கை சிறப்பாக காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக தொழில் துறையில் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாமே மோசமான சில வீழ்ச்சிகளை உங்களது கண்ணு முன்னாடியே காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்காலம் குறித்த முக்கிய முடிவுகள் இன்றைய தினம் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு காரணமாக உங்களது எதிர்காலம் சிறப்பாக அமைய அது நல்ல ஒரு அடித்தளமாக அமையுங்க. எனவே அது குறித்த சிந்தனைகள் இருந்தால் கண்டிப்பாக அதில் நீங்கள் கூடுதல் நேரத்தை செலவிடலாம். அடிப்படை வசதி வாய்ப்புகள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களது நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாள் அன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. மாலை நேரத்தில் விலை மதிப்பற்ற சில நேரத்தை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லதுங்க. பழைய நினைவுகள், சுவையான நினைவுகளை அசை போட்டு அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்பமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே அதுவும் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைவதால் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்துறது மூலமாக நமது வீடியோக்கள் புதிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் என்கரேஜாக இருக்கும். உங்களுக்கும் அதனால் தினசரி ராசிபலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையறதுனால அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 3 இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ சுபகாரிய முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும். குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளும் சிறப்பாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான அதிர்ஷ்டமான உங்களுக்கு
உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். அதன் மூலமாக வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது சக ஊழியர்கள் ஆதரவான சூழ்நிலையில் இருப்பாங்க. எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமுதாயத்துல பெரிய மனிதர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அந்த சந்திப்பு மூலமாக அந்த பெரியவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பெரிய மனிதர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு சிறப்பான ஆதரவான சூழ்நிலைகள், நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவாக முடிவெடுப்பீங்க. மன தெளிவு ஏற்படும் நாள் மாணவர்களுக்கு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மறக்காம எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் என்னால் 1 மில்லியன் லைக்குங்கிற டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருமே லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம ஊரில் இணைந்திருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.